Dear students, இந்த வீடியோல 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல 17th யூனிட் பிளான்ட் கிங்டம் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் திஸ் லெசன் என்னென்ன பத்தி இந்த லெசன்ஸ்ல பார்க்க போறோம் அப்படின்னா, நீட் டு நோ த ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆல்கே, பாசிகளுடைய கேரக்டர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் ஆல்கேவை வந்து கிளாசிஃபை பண்ண போறோம் பேஸ்ட் ஆன் த பிக்மெண்டேஷன், அதாவது கலர்ஸ் பேஸ் பண்ணி ஆல்கேவை எப்படி கிளாசிஃபை பண்றோம் அப்படின்றத பத்தி படிக்க போறோம். அப்புறம் ஃபங்கஸை பத்தி படிக்க போறோம். அந்த ஃபங்கஸோடைய முக்கியமான சில நோட்டிசபிள் ஃபியூச்சர்ஸ், அதனுடைய மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ஃபங்கஸ் எப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க அதை பத்தி படிக்க போறோம். அண்ட் தென் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் பிரியோஃபைட்ஸ் அண்ட் டெரிடோஃபைட்ஸ், அடுத்து டிஃபரன்ஸ். அப்புறம் மெடிசினல் பிளான்ட்ஸ், மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடிய சில செடிகள், அதனுடைய பயன்கள். அதுக்கப்புறம் ஆஞ்சியோஸ்போர்ம்ஸ் அந்த கேரக்டர்ஸ். அப்புறம் முக்கியமாக பென்தம் அண்ட் ஹூக்கர் கிளாசிஃபிகேஷன், சீடட் பிளான்ட்ஸில் பென்தம் அண்ட் ஹூக்கர் கிளாசிஃபிகேஷனை பற்றி படிக்கப்போம். ஸோ இன்ட்ரோடக்ஷனில் நமக்கு தெரியும், அதாவது வந்து இந்த எர்த்தில் வந்து நிறைய உயிரினங்கள் வந்து உயிர் வாழுது அப்படின்னு. ஸோ அப்படி இந்த பூமியில் வாழ்கிற உயிரினங்கள் வந்து அதனுடைய ஸ்ட்ரக்சரு, அதனுடைய உயிர் வாழ்கிற இடம், ப்ளஸ் வந்து எப்படி தன்னுடைய நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்துக்குது, அது எப்படி தயார் செய்யுது, இதெல்லாம் பேஸ் பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ் வந்து இந்த உலகத்தில் இருக்கு. அதான் நிறைய இனங்கள் வந்து இருக்கு. ஸோ அவங்க அப்ராக்சிமேட்டாக அது எவ்வளோ பிளான்ட் ஸ்பீஷியஸ் இருக்கு, அதாவது தாவர வகையை சேர்ந்த இனங்கள் எவ்வளோ இருக்கு அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக 8.7 மில்லியன் ஸ்பீஷியஸ் இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அதாவது 1 மில்லியன் அப்படின்னா 10 lakhs, இப்போ 10 லட்சத்துக்கு ஈக்குவல். அப்படி பார்த்தீங்கன்னா 8.7 மில்லியன் பிளான்ட் ஸ்பீஷியஸ் இருக்கு. இந்த 8.7 மில்லியன் பிளான்ட் ஸ்பீஷியஸ்ல கிட்டத்தட்ட 6.5 மில்லியன் ஸ்பீஷியஸ் வந்து நிலத்துல வாழற உயிரினங்களா இருக்குது. அதாவது பிளான்ட் ஸ்பீஷியஸ் 6.5 மில்லியன் பிளான்ட் ஸ்பீஷியஸ் லேண்ட்ல இருக்கிறதாவும், 2.2 மில்லியன் ஸ்பீஷியஸ் வந்து ஓஷன்ல இருக்கிற ஸ்பீஷிஸாவும் இருக்குது. அதாவது வந்து கடல் வாழ் உயிரினங்கள். இதுல கிட்டத்தட்ட வந்து 4 lakh ஸ்பீஷியஸ் வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், அதாவது மலரக்கூடிய செடிகள். இந்த லிவிங் ஆர்கானிசம் இருக்கு இல்லையா, இந்த லிவிங் ஆர்கானிசம் வந்து நம்ம வந்து ஒரு சில குரூப்பா வந்து நம்ம கிளாசிஃபை பண்ணியிருக்கோம். அந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் எக்ஸிபிட் பண்ற சில கேரக்டர்ஸு, அதில் இருக்கக்கூடிய சில சிமிலாரிட்டிஸு, அதில் இருக்க ஒரு உயிரினங்களுக்கு இன்னொரு உயிரினமும் கம்பேர் பண்ணும் போது இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ், இதெல்லாம் மைண்டில் கால்குலேட் பண்ணி இதை வந்து சிஸ்டமேட்டிக்காக குரூப்ஸாக கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அதாவது வந்து பிரிச்சிருக்கிறாங்க. இதில் ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் இந்த பிளான்ட் கிங்டம் 2 சப் கிங்டமாக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் பிளான்ட்டு, இன்னொன்று நான் ஃப்ளவரிங் பிளான்ட். அதாவது மலரக்கூடிய தாவரங்கள், மலராத தாவரங்கள் அப்படின்னு 2ஆக பிரிச்சிருக்காங்க. அதை வந்து அவங்க நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வந்து கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வந்து ஃபெனரோகேம்ஸ் அப்படின்னு 2 சப் கிங்டம்ல பிரிச்சிருக்காங்க. அண்ட் தென் இன்னும் நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் அவங்க வந்து தாலோஃபைட்டா, பிரியோஃபைட்டா, டெரிடோஃபைட்டா, இது எல்லாமே வந்து நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த லெசனில் நம்ம முக்கியமாக ஆல்கே, ஃபங்கை, பிரியோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ் அண்ட் தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்கே. இந்த ஆல்கே அப்படின்னா நமக்கு தெரியும், பாசி அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ இந்த ஆல்கேவை பற்றி படிக்கிற இந்த பிரான்ச் ஆஃப் சயின்ஸை வந்து நம்ம ஆல்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த பிரான்ச் ஆஃப் ஸ்டடி ஆஃப் ஆல்கே இஸ் கால்ட் ஆல்காலஜி ஆர் ஃபைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆல்கேவை பற்றி படிக்கிற அந்த ஒரு படிப்புக்கு. சரி, இந்த ஆல்கே அப்படின்ற வேர்டு எங்கேருந்து வருது அப்படின்னா, இட்ஸ் அ லாட்டின் வேர்டு. ஆல்கே அப்படின்னா சி வீட்ஸ், வீட்ஸ்னா களை அப்படின்னு அர்த்தம். அது சரிங்களா, இந்த விவசாயம் பண்ற போது களை கொல்லிலாம் போடுவாங்க. ஸோ அந்த களை வந்து இதுல வளரும். அந்த மாதிரி சி வீட்ஸ் அப்படின்றது தான் ஆல்கே அப்படின்னு. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆல்கேல வந்து இட்ஸ் அ குளோரோஃபில் பியரிங்க, ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய உயிரினங்கள். அதாவது பிரிமிட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்னா ரொம்ப சிறியதாக இருக்கக்கூடிய உயிரினங்கள். இந்த பிளான்ட்ஸ் வந்து ஆட்டோட்ரோப்ஸ் தான். ஆட்டோட்ரோப்ஸ்னா தனக்கு தேவையான அந்த நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை வந்து தானே தயார் செய்து கொள்ளக்கூடிய
உயிரினங்கள். ஸோ அதுதான் வந்து இந்த பிளான்ட்ஸ்லாம் வந்து ஆட்டோட்ரோப்ஸ் தான். ஸோ தேலோஃபைட்டாவை சேர்ந்த ஆல்கே அதனுடைய பிளான்ட் பாடியை வந்து இவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா தேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேலஸ் அப்படின்னா அந்த பிளான்ட் பாடியை வந்து யூ கேன் நாட் டிஃபரன்ஷியேட் இன்டு ரூட், ஸ்டெம் அண்ட் லீஃப். அதாவது அந்த பிளான்ட்டை வந்து வேறு, இலைகள், ஸ்டெம் அப்படின்னு உங்களால பிரிச்சு பார்க்க முடியாது. மோஸ்டா இந்த ஆல்கே எங்க இருக்கும் அப்படின்னா இந்த நீர் பிரதேசங்கள்ல தான் வந்து அதிகமா இருக்கும். ஸோ ஒன்லி இந்த அக்வாட்டிக் ரீஜியன்ஸ்ல தான் இது வந்து அதிகமா வாழும். இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கலாம், இல்லைன்னா கடல் நீர், மெரைன் வாட்டர்லயும் இருக்கலாம். ஒரு சில ஆல்கே வந்து வெட் சாயில், அதாவது வந்து ஈரப்பதம் இருக்கக்கூடிய மணல் இருக்கு இல்லைங்களா, அதுல கூட வந்து இந்த ஆல்கேவால உயிர் வாழ முடியும். ஒரு சில ஆல்கே வந்து ரொம்ப சின்னது. ஈவன் அந்த வாட்டருடைய சர்ஃபேஸ்ல கூட அதனால வந்து மிதக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆல்கே வந்து தே ஆர் கால்ட் ஃபைட்டோபிளாங்க்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில ஆல்கே வந்து சிம்பயான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பயான்ஸ் அப்படின்னா வேறொரு உயிரினங்கள் கூட சேர்ந்து வாழறது, சரிங்களா? ஸோ இங்கே சிம்பயான்ஸ் பார்த்தீங்கன்னா லிச்சன் அப்படின்னு ஒரு ஆல்கே சொல்றாங்க. அதாவது வந்து ஃபங்கஸ் கூட அது சேர்ந்து வாழும். 2 உயிரினங்களுக்குமே வந்து இதனால சில பயன்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல ஒரு சில ஆல்கே வந்து எபிஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எபிஃபைட்ஸ் அப்படின்னா வேறொரு செடிகள் மேல வளர்றது, அதை வந்து எபிஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த ஆல்கே வந்து எப்படி வந்து இனப்பெருக்கம் பண்ணுது அப்படின்னா 3 மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். அது வந்து takes place by a fragmentation. Next பார்த்தீங்கன்னா asexual reproduction which takes place by the spore formation, and sexual reproduction which takes place by the fusion of gametes. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் ஆல்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ல வந்து ஸ்பைரோகைரா, அண்ட் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல வந்து கிளாமிடோமோனாஸ், அண்ட் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல வந்து ஸ்பைரோகைரா அண்ட் கெரா. இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஆல்ரெடி வந்து ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கே. அது வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, பட் இட் இஸ் அ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கே. ஸோ ஆல்கே எப்படி கிளாசிஃபை பண்ணுறாங்கன்னா அந்த பிக்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணுறாங்க. பிக்மெண்ட்ஸ்னா நத்திங் பட் அ கலர். ஸோ ஆல்கேல இருக்க அந்த கலர்ஸை பேஸ் பண்ணி ஆல்கே வந்து கிளாசிஃபை பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க பாருங்க. கிளாஸ் எக்ஸாம்பிள் டைப்ஸ் ஆஃப் பிக்மெண்ட்டு அண்ட் அதனுடைய ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல். ஃபர்ஸ்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே we called Sinophysciae, and green algae we call Chlorophyceae, and brown algae வந்து Phaeophyceae, and red algae வந்து Rhodophyceae. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு எக்ஸாம்பிள் ஆல்கே கொடுத்துருக்காங்க. ஆசிலட்டோரியா, கிளாமிடோமோனாஸ், அண்ட் லேமினேரியா அண்ட் பாலிசிஃபோனியா. ஸோ இதில் இருக்கக்கூடிய என்னென்ன பிக்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி இவங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைகோசைனின், குளோரோஃபில், ஃபியூகோசாந்தனின் அண்டு ஃபைகோஎரித்திரின். இந்த பிக்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த பிக்மெண்ட்ஸ் என்னென்ன கலர்ஸ் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூ கிரீன், கிரீன் ப்ரௌனு அண்ட் ரெட் ஆல்கே. ஸோ இது ஒவ்வொன்றுலையும் இதனுடைய ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனோஃபைஷியன் ஸ்டார்ச், இதில் ஸ்டார்ச், இதில் வந்து லேமினேரியன் ஸ்டார்ச் அண்ட் மேனிடால், இதில் ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச். டேபிள் காலமில் கொடுத்துருக்க இந்த ஆல்கேஸ் தான் இவங்க வந்து இங்கே பிக்சர்ஸில் கொடுத்துருக்கிறது. இந்த யூசஸ் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆல்கே. ஆல்கே வந்து ஃபர்ஸ்ட் ஃபுட். ஜப்பானு, இங்கிலாந்து அண்ட் இந்தியாவில் ஒரு சில பகுதிகளில் வந்து இந்த ஆல்கே வந்து ஃபுட்டாக வந்து சாப்பிட்றாங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உல்வா, ஸ்பிருலினா, குளோரெல்லா, இந்த ஆல்கேஸ்லாம் வந்து நம்ம ஃபுட்டாகவும் யூஸ் பண்ணுறோம். நாட் ஓன்லி ஹியூமன்ஸ், ஈவன் டொமஸ்டிக் அனிமல்ஸை கூட இதை வந்து நம்ம ஃபுட்டாக கொடுக்குறோம். ஸோ அந்த ஆல்கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா லேமினேரியா அண்ட் ஏசோஃபைலம். நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சரில் எப்படி யூஸ் ஆகுது. அக்ரிகல்ச்சர் இந்த ப்ளூ கிரீன் ஆல்கே இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ளூ கிரீன் ஆல்கே வந்து அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை வந்து சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதனால என்ன ஆகுது, சாயிலோடைய ஃபெர்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதாவது சாயிலோடைய நியூட்ரியன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால சாயில் வந்து நல்ல பண்பட்டு இருக்கும். ஸோ அந்த ஆல்கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் அண்ட் ஆனபினா, இந்த ஆல்கேஸ்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகர் அகர்.
இந்த அகர் அகர் அப்படின்றது பவுடரா வந்து ஈவன் கடையில கூட கிடைக்குது. we can also even consume it. இந்த அகர் அகரை வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் சம் ரெட் ஆல்கே. இது வந்து ஜெலிடியம் அண்ட் கிராசிலேரியா அதுல வந்து இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. இது எதுக்கு முக்கியமா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லெபார்டரிஸ்ல இந்த மைக்ரோப்ஸ்லாம் க்ரோ பண்ண வைக்கிறதுக்கு ஒரு மீடியமா இந்த அகர் அகரை யூஸ் பண்ணுவாங்க. இல்ல அதாவது அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வளர்றதுக்கு இது ஒரு மீடியமா இந்த அகர் அகரை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அயோடின். அயோடின் வந்து ப்ரௌன் ஆல்கே லேமினேரியா அப்படின்றதுல இருந்து அயோடின் வந்து எடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்பேஸ் டிராவல். குளோரலா பைரோனோடசா அப்படின்ற ஒரு ஆல்கே வந்து ஸ்பேஸ் டிராவல் யூஸ் பண்ணலாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா அங்க ஸ்பேஸுக்கு போற அந்த ஹியூமன்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எக்ஸிபிட் பண்ற அவங்க கிட்ட இருந்து வெளிவர அந்த CO2 இந்த ஆல்கேவால கன்சியூம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய நைட்ரஜன் வேஸ்டஸ் வந்து இந்த ஆல்கேவால கன்வெர்ட்டும் பண்ண முடியும். ஸோ டு டீகம்போஸ் ஹியூமன் வேஸ்டஸ் அண்ட் ஆல்சோ டு கன்சியூம் த கார்பன் டை ஆக்சைடு விச் வாஸ் எக்ஸிபிட்டட் பை த ஹியூமன்ஸ் இன் த ஸ்பேஸ். ஸோ அதுக்கு வந்து இந்த ஆல்கே வந்து யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் செல் புரோட்டீன். அயோடின்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி புரோட்டீன்ஸும் நம்மளால இந்த ஆல்கேலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து குளோரலா அண்ட் ஸ்பைருலினா. நெக்ஸ்ட் ஃபங்கை. இந்த ஃபங்கை அப்படின்றது ஒரு வந்து ப்ளூரல் ஃபார்ம். சரிங்களா? சிங்குலர் ஃபார்ம்ல வந்து ஃபங்கஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ தமிழ்ல வந்து பூஞ்சைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபங்கஸை பத்தி படிக்கிற அந்த பிரான்ச் ஆஃப் சயின்ஸை வந்து நம்ம மைக்காலஜின்னு சொல்லுவோம். இந்த ஃபங்கஸை வந்து this is also not differentiated into root, stem, leaves. அப்படி வந்து நம்மளால இதை பிரிக்க முடியாது. இட் பிலாங்ஸ் டு தாலோஃபைட்டா. ஒரு ஃபிலமெண்ட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இந்த பிளான்ட் பாடியில் இருக்கும். அதை வந்து ஹைஃபே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹைஃபே வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைஃபே வந்து ஒரு நெட்வொர்க், ஒரு வெப் லைக் ஒரு நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். இதை வந்து தே கால் இட் அஸ் அ மைசிலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய செல்ஸை வந்து மல்டி செல்லுலார் யூகேரியாட்டிக். யூகேரியாட்டிக் இட் இஸ் ஹாவ் அ குரோமோசோம்ஸ் இன்சைட் இட். ஸோ வெல் டெவலப்டு நியூக்ளியஸ் இருக்கிறது தான் யூகேரியாட்டிக்னு சொல்லுவோம். சரி, இது எல்லாமே வந்து மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ்னா கிடையாது. சில ஸ்பீஷியஸ் இந்த ஃபங்கைல இருக்க சில ஸ்பீஷியஸ் லைக் ஈஸ்ட் இதெல்லாம் வந்து சிங்கிள் செல்டு அண்ட் இட் ஆல்சோ எக்ஸிபிட் த யூகேரியாட்டிக் பிஹேவியர். இந்த ஃபங்கை உடைய செல் வால் வந்து ஒரு ஸ்பெஷல் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸால மேட் ஆயிருக்கும். அதுக்கு பேர் வந்து சிட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல், நம்ம பிளான்டோடைய ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் நார்மலா வந்து போட்டோசிந்தசிஸ் பார்க்க போறோம். அது வந்து ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆல்கேக்கும் வந்து ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து மோஸ்ட்லி ஸ்டார்ச். பட் இங்க ஃபங்கையோட ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கிளைக்கோஜன் அண்ட் ஆயில். ஸோ இதில் வந்து ஸ்டார்ச் இருக்காது. ஏன் ஸ்டார்ச் இருக்காது அப்படின்னா குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் வந்து ஃபங்கஸ்ல கிடையாது. அதனால இது நம்ம என்ன சொல்லுவோம், ஹெட்டிரோட்ரோப்ஸ்னு சொல்லுவோம். ஹெட்டிரோட்ரோப்ஸ் அப்படின்னா தான் ஃபுட்டை வந்து தானே தயாரிச்சிக்க முடியாத ஒரு தாவரங்கள். ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்றது தனக்கு தேவையான ஃபுட்டை தானே தயாரிச்சுக்க முடியும். ஸோ அதுதான் வந்து ஆட்டோட்ரோப்ஸ். ஸோ ஃபங்கஸ் எல்லாமே வந்து ஹெட்டிரோடைப்ஸ் வகையை சேர்ந்தது. இந்த ஹெட்டிரோடைப்ஸை வந்து மறுபடியும் 3 கிளாசிஃபிகேஷனாக பிரிக்கிறாங்க. we call it as a parasites, saprophytes and symbionts அப்படின்னு சொல்றாங்க. some species of fungus live as a parasites. ஸோ அது வந்து ஃபுட்டை எப்படி எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற லிவிங் ஆர்கானிசம் கிட்ட இருந்து ஃபுட்டை எடுத்துக்கும். எப்படி எடுக்கும் அப்படின்னா அதுக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் ரூட் இருக்கு. அந்த ரூட் பேரு ஹாஸ்டோரியா அப்படின்ற ஒரு ரூட். அதுல இருந்து என்ன எடுத்துக்கும் அப்படின்னா அந்த ஃபுட் எடுத்துக்கும். ஸோ அந்த எக்ஸாம்பிள் ஃபங்கஸ் பார்த்தீங்கன்னா கெர்கோஸ்போரா பர்சனோட்டா அப்படின்ற ஒரு ஃபங்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கிரவுண்ட் நட் பிளான்ட்ஸ்ல வந்து பிளான்ட் அஃபெக்ட் பண்ணி டிக்கா டிசீஸை வர வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேர்க்கடலை செடியில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கொடுத்துருக்கிற மாதிரி அந்த வேர்க்கடலை செடி இலைகள் வந்து இப்படி மாறி இருக்கும். ஸோ இதுதான் வந்து டிக்கா டிசீஸ். இது வந்து பாராசைட்ஸ்ல. இப்போ சம் ஃபங்கஸ் லீவ் ஆஸ் அ சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்னு சொன்னோம். இந்த சாப்ரோஃபைட்ஸ் என்ன ஆகும், இந்த டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர்ல இருந்து இது வந்து ஃபுட் எடுத்துக்கும். எக்ஸாம்பிள் வந்து ரைசோஃபஸ். ஃபர்ஸ்ட் சொன்னது பாராசைட்ஸ், செகண்ட் இப்போ சாப்ரோஃபைட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சிம்பயான்ஸ்ன்னு சொன்னோம். நம்ம ஏற்கனவே ஆல்கேலே பார்த்தோம். சில ஃபங்கை அண்ட் ஆல்கே வந்து சேர்ந்து இருக்கும் அண்ட் இட் காட் மியூச்சுவலி பெனிஃபிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள் வந்து லீச்சன் அப்படின்னு சொன்னோம். ஸோ சம் ஆஃப் த ஃபங்கை live symbiotically with the higher plants in the roots called மைக்கோரைசியே. ஸோ இந்த 3 விதமா வந்து இந்த ஹெட்டிரோட்ரோப்ஸ் வந்து ஃபுட்டை வந்து எடுத்துக்குது.
Next, classification of fungus. Classification of fungus main classification ரெண்டு விதமா classify பண்ணிருக்காங்க. We call it as a myxomycete and eumycete ன்னு சொல்லிருக்காங்க. இந்த eumycete மறுபடியும் வந்து 4 கிளாஸா பிரிச்சிருக்காங்க. phycomycete, ascomycete, basidiomycete and deuteromycetes அப்படின்ட்டு 4 வகையா பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து economic importance of fungus. இந்த ஃபங்கஸ்னால என்னென்ன யூசஸ் அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆன்டிபயோட்டிக். ஸோ மெடிசன்ல என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெனிசிலின் அப்படின்ற மெடிசன் வந்து இந்த ஃபங்கைல இருந்து தான் எடுக்கிறாங்க சரிங்களா. ஸோ இது வந்து நிறைய டிசீஸை கியூர் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. இது ஒரு ஆன்டிபயோட்டிக் கால்ட் பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் செஃபலோஸ்பொரின் அப்படின்ற இந்த மெடிசன்ஸ் வந்து அந்த ஃபங்கைல இருந்து தான் எடுக்கிறாங்க. இந்த பெனிசிலின் அப்படின்ற இந்த மெடிசன் தான் வந்து கியூன் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படின்றவர் 1928ல வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் பெனிசிலின் கண்டுபிடிக்கிறார் சரிங்களா. நீங்க இந்த படத்துல பார்க்கறதா அந்த பெனிசிலியம் நொட்டேட்டம். நெக்ஸ்ட் வந்து ஃபுட். நம்ம எல்லாருமே இன்னைக்கு வந்து இந்த மஷ்ரூம்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த மஷ்ரூம்ஸும் வந்து ஃபங்கஸ் தான். ஸோ இந்த இதை வந்து நம்ம ஃபுட்டாக கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ த மோஸ்ட் காமன் எடிபிள் மஷ்ரூம் இஸ் அகாரிகஸ். இதுதான் பட்டன் மஷ்ரூம். இதுதான் உங்கள் பிக்சரில் காமிச்சிருக்கிறாங்க. இது ஏன் இந்த மஷ்ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் மினரல்ஸ். அப்புறம் வந்து வைட்டமின்ஸ். ஆஸ்பியா கோஸ்பி அண்ட் எரித்ரோமெசியம் கோஸ்பி இந்த ஃபங்கஸ்லாம் வந்து விட்டமின் B2 அதாவது ரிபோஃப்ளோவின் விட்டமின் இருக்கு இல்லைங்களா, இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த ஆல்கஹால் மேனுஃபேக்சர்ல இந்த ஃபங்கஸ் வந்து யூஸ் ஆகுது. அதாவது ஈஸ்ட் இதெல்லாம் என்ன பண்ணும், இதுல வந்து இன்வெர்டேஸ் அண்ட் ஜைமேஸ் அப்படின்ற வந்து என்சைம்ஸ் இருக்கு. இந்த என்சைம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சுகர் மெலாசஸை ஆல்கஹாலை கன்வெர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. இன்னைக்கும் ஆல்கஹால் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல இந்த ஃபெர்மெண்டேஷன் மெத்தட் மூலியமா தான் வந்து இந்த சுகர் மொலாசஸ்ல இருந்து ஆல்கஹாலை எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. இப்போ இந்த ஃபங்கஸால ஏற்படக்கூடிய நன்மையற்ற விளைவுகள், ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ், அதை பத்தி பார்க்க போறோம். இது வரைக்கும் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் யூசஸ் பார்த்தோம். இப்போ ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ். இந்த ஃபங்கையால நிறைய டிசீசஸ் வந்து இந்த பிளான்ட்ஸ்ல வந்து உருவாகுது. ஸோ என்னென்ன பேத்தஜன்ஸ் என்னென்ன டிசீஸை காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபியூசேரியம் ஆக்சிஸ்போரம் அப்படின்றது வில்ட் டிசீஸ் இன் காட்டன். இந்த பஞ்சு செடியில இந்த வில்ட் டிசீஸை காஸ் பண்ணும். நீங்க இந்த போட்டோல பார்க்கறது தான் வந்து காட்டன்ல ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த வில்ட் டிசீஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கெர்கோஸ்போரா பெர்சுனேட்டா டிக்கா டிசீஸ் அண்ட் கிரவுண்ட் நட். வேர்க்கடல செடியில வந்து இந்த டிக்கா டிசீஸ் ஃபார்ம் பண்ணுது. இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நெக்ஸ்ட் கொலட்டோட்ரிஷம் ஃபால்கேட்டம். இது வந்து ரெட் ராட் இன் சுகர் கேன். கரும்புல வந்து இந்த டிசீஸை பார்க்க முடியும். இந்த படத்துல பாக்குறீங்க பாருங்க. கரும்பை நீங்க ரெண்டா பிரேக் பண்ணீங்க அப்படின்னா உள்ள வந்து இந்த ரெட் கலர்ல யூ கேன் see the formations. ஸோ இதுதான் வந்து ரெட் ராட் இன் சுகர் கேன். பைருக்குலரியா ஒரைசே வந்து பிளாஸ்ட் டிசீஸ் இன் பேடி. நெற்பயிர்ல வந்து இந்த டிசீஸை பார்க்க முடியும். இந்த படத்துல பார்க்குற மாதிரி அந்த நெற்பயிர் வந்து நிறம் மாறி இருக்கும். நெக்ஸ்ட் ஆல்புகோ கேண்டிடியா. இது வந்து ஒயிட் ரஸ்ட் இன் ரேடிஷ். இந்த முள்ளங்கி செடியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் ரஸ்ட்டை வந்து உருவாக்கி இருக்கும் இந்த படத்துல பாக்குற மாதிரி சரிங்களா. ஸோ தீஸ் ஆர் த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் அண்ட் த டிசீசஸ் காஸ்டு பை த ஃபங்கஸ் இன் த பிளான்ட்ஸ். ஸோ இந்த ஃபங்கஸை வந்து RH விட்டகார் 5 கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ல 3rd கிங்டமா தான் இதை பிளேஸ் பண்ணியிருந்தாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து குளோரோஃபில் கிடையாது. ஏன்னா இது ஹெட்ரோட்ரோஃப், கிளைகஜன் அண்ட் ஆயில் தான் வந்து இது ஃபுட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுல ஆப்சன்ஸ் ஆஃப் குளோரோஃபில் அண்ட் ஸ்டார்ச் அப்படின்றதால இது ஒரு 3rd பிளேஸ்ல தான் கிங்டமா வந்து கிளாசிஃபை பண்ணியிருந்தாங்க. இப்போ இது வரைக்கும் டிசீசஸ் காஸ்டு பை த ஃபங்கை இன் பிளான்ட்ஸ் பார்த்தோம். இப்போ டிசீசஸ் காஸ்டு பை த ஃபங்கை இன் ஹியூமன். மனிதர்கள் மேலே இந்த ஃபங்கஸ் வந்து என்னென்ன டிசீஸை காஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் வந்து ரிங் வார்ம், சர்க்குலர் ரேஷஸ் இந்த ஸ்கின். ஸோ இந்த படத்துல பாக்குற மாதிரி உங்க தோல் மேல ஒரு அதாவது படை உருவாயிருக்கும். ஸோ அந்த ஃபங்கை பேர் பாத்தீங்கன்னா ட்ரைகோஃபைட்டான்-sp அப்படின்ற இந்த ஃபங்கஸ் தான் வந்து இந்த சர்க்குலர் ரேஷஸ் இந்த ரிங் வார்மை காஸ் பண்றது. நெக்ஸ்ட் டேண்ட்ரஃப். உங்களுக்கு தெரியும் தலையில இருக்கக்கூடிய இந்த பொடுகு. இது வந்து மைக்ரோஸ்போரம் ஃபர்ஃபர் அப்படின்ற ஃபங்கையால உருவாகிறது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அத்லெட்ஸ் ஃபுட்ஸ் டீனியா பீடிஸ் அப்படின்ற ஃபங்கை தான் இந்த அத்லெட்ஸ் ஃபுட்ஸ் உருவாக்குது. இந்த அத்லெட் ஃபுட் பாத்தீங்கன்னா உங்க கால் விரல்கள் வந்து இந்த படத்துல பாக்குற மாதிரி
மாறி இருக்கும். இதுதான் இந்த சேற்று புண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த டீனியா பீடிஸ் அப்படின்ற இந்த ஃபங்கஸ் தான் அதை வந்து காஸ் பண்ணுது. அண்ட் தென் ஃபேக்ட்ஸ் டு நோவில் வந்து ஆஸ்பெர்ஜிலஸ் ஸ்பீஷியஸ் வந்து இந்த குழந்தைங்களில் வந்து அலர்ஜி வர்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு சில ஃபங்கஸ். அதே வந்து கிளாடோஸ்போரியம் அப்படின்றது இந்த அலர்ஜியிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சில ஃபங்கஸஸ் இது. சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாவிசெப்ஸ் பர்போரியா அப்படின்றது திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ஹாலிசோஜெனிக் ஃபங்கை. அதாவது இது என்ன காஸ் பண்ணா இந்த நர்வஸ் சிஸ்டம் டேமேஜ் பண்ணி டைரக்டாவே வந்து நம்ம பாடியை வந்து டேமேஜ் பண்ணிடும். இப்போ இது வரைக்கும் நம்ம ஃபங்கஸ் அந்த ஆல்கே பத்தி பார்த்தோம். இப்போ ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்சஸை பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்கே வந்து ஆட்டோட்ரூஃப், பட் ஃபங்கை வந்து ஹெட்ரோட்ரூஃப். அதாவது ஃபுட்டை வந்து தானே தயாரிச்சுக்கிறது ஆட்டோட்ரூஃப், தயாரிச்சிக்க முடியாததை வந்து ஹெட்ரோட்ரூஃப்னு சொல்லுவோம். இதில் வந்து அந்த கலரிங் பிக்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி தானே நம்ம ஆல்கேவை பிரித்தோம். ஸோ தே ஹாவ் பிக்மெண்ட்ஸு. ஃபங்கஸில் அந்த மாதிரி எந்த பிக்மெண்ட்ஸும் கிடையாது. இதில் குளோரோஃபில் இருக்குது, அதனால ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் வந்து ஸ்டார்ச். பட் இதில் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் வந்து கிளைகோஜன் அண்ட் ஆயில். இதில் மோஸ்ட்லி வந்து ஆல்கேலாம் வந்து ப்ரோகேரியாட்டிக் இன் நேச்சரு. ப்ரோகேரியாட்டிக்னா வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் இருக்காது அந்த செல்ஸில். இதெல்லாம் வந்து ஃபங்கஸ் வந்து யூகேரியாட்டிக் இன் நேச்சர். அதாவது வெல் டிஃபைன் நியூக்ளியஸை ஒரு என்வெலப்பால மூடப்பட்டிருக்கும். அதில் வந்து நல்ல குரோமோசோம்ஸும் நல்லா வெல் டிஃபைன்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து யூகேரியாட்டிக் டைப்ஸ். நெக்ஸ்ட் பிரியோஃபைட்ஸ். இந்த பிரியோஃபைட்ஸ் அப்படின்றதும் இதுவும் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய தாவர வகையை சேர்ந்தது தான். இது வந்து நான் வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த தாவரங்கள்ல வந்து சைலம் அண்ட் ஃப்ளோயம் இருக்காது. சைலம் அண்ட் ஃப்ளோயம் எதுக்கு யூஸ் ஆகும்? ஸோ எப்படி நம்ம பாடியில் வந்து ஆர்டரிஸ் வெயின்ஸ் இருக்கோ அதே மாதிரி பிளான்ஸில் சைலம் அண்ட் ஃப்ளோயம். ரூட்டில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் அண்ட் வாட்டரை வந்து பிளான்ஸோடைய மற்ற பகுதிகளுக்கு எடுத்துகிட்டு போகிறது, ப்ளஸ் லீஃபில் வந்து பிளான்ஸை ப்ரொடியூஸ் பண்ண அந்த ஃபுட்டை வந்து லீஃப்லேருந்து மற்ற பகுதிகளுக்கு எடுத்துகிட்டு போகிறது. இது எல்லாமே இந்த சைலம் அண்ட் ஃப்ளோயத்துடைய வேலை. ஸோ இந்த சைலம் அண்ட் ஃப்ளோயம் வந்து இந்த டைப் பிளான்ஸில் இருக்காது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த டைப் பிளான்ஸ் வந்து போத் லேண்ட் அண்ட் வாட்டர் ரெண்டுத்துலேயுமே இதால் வந்து உயிர் வாழ முடியும். ஸோ போத் லேண்ட் அண்ட் வாட்டரில் உயிர் வாழுச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஆம்ஃபிபியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அனிமல்ஸில் ஆம்ஃபிபியன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராகை சொல்லுவோம். இல்லை, ஃப்ராக் கேன் லிவ் போத் ஆன் லேண்ட் ஆஸ் வெல் அஸ் இன் வாட்டர். நெக்ஸ்ட்டு இந்த பிரியோஃபைட்ஸோடைய ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன். இந்த ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷனை வந்து மெட்டாஜெனிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் அப்படின்னா இந்த எம்ப்ரியோல இருந்து அதை ஒரு கம்ப்ளீட் லைஃப் சைக்கிள் சொல்லும் போது ஜஸ்ட் வந்து கேமெட்டை ஃபியூஸ் ஆகி ஒரு எம்ப்ரியோ டெவலப் ஆகி அதில் இருந்து நமக்கு ஒரு புது உயிரினம் வந்து உருவாகிறது. சரிங்களா? இந்த கம்ப்ளீட் லைஃப் சைக்கிளில் இந்த ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷனில் கேமிட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன், ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன் அப்படின்னு ரெண்டு ஜெனரேஷன் இருக்கு. இந்த பிரியோஃபைட்ஸை பொறுத்த வரைக்கும் கேமிட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன் தான் வந்து டாமினேட்டிங் ஜெனரேஷன். இதே ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன் வந்து ஸ்மால் அண்ட் நான் டாமினன்ட். நெக்ஸ்ட் இந்த ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன் வந்து கேமிட்டோஃபைட்டிக் ஜெனரேஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இந்த கேமிட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் பி எய்தர் தலாய்ட் ஆர் லீஃபி. ஸோ லிவர்வர்ஸ் ஆர் மோசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய ரீப்ரொடக்ஷன். ஸோ இதில் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஊகேமஸ் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். அப்படின்னா வந்து இட் ஹாஸ் அ வெல் டெவலப்டு செக்ஸ் ஆர்கன்ஸ். ஸோ இனப்பெருக்க உறுப்புகள் வந்து இருக்கும். ஆந்த்ரேடியா அண்ட் ஆர்கிகோனியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேல் செக்ஸ் ஆர்கன் இருக்கு இல்லைங்களா, இந்த மேல் செக்ஸ் ஆர்கனை வந்து ஆந்த்ரீடியம் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா ஆந்த்ரசாய்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனை வி கால் இட் அஸ் அ ஆர்கிகோனியம். அந்த ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனில் தான் வி ஹாவ் அ எக், அந்த கருமுட்டை இருக்கும். இந்த ஆந்த்ரிசாய்டு இருக்கு இல்லைங்களா, மேல் செக்ஸ் ஆர்கன் ப்ரொடியூஸ் பண்ண ஆந்த்ரசாய்டு. இந்த ஆந்த்ரசாய்டு வந்து வாட்டர்ல ஸ்விம் பண்ணி இந்த ஆர்கிகோனியமை ரீச் பண்ணி அந்த எக்கு கூட ஃபியூஸ் ஆகும். ஃபியூஸ் ஆகி இட் ஃபெர்டிலைசஸ் த எக். ஸோ அது எக் ஃபெர்டிலைஸ் ஆனால் இட் ஃபார்ம்ஸ் எ ஜைகோட் விச் இஸ் டிப்ளாய்டு கண்டிஷன். அதனால தான் உங்களுக்கு 2N போட்டிருக்காங்க. அப்படின்னா இட்ஸ் அ செட், ஒரு பேரா இருக்கும். ஸோ ஜைகோட் ஃபார்ம் ஆயிருக்கும். It is in a diploid. So zygote வந்து is the first cell in the sporophytic generationல develop ஆகக்கூடிய first cell in the zygote which is in diploid condition.
இந்த ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன் முடிஞ்ச உடனே அது வந்து என்ன மாறும், மெயாசிஸ் மூலியமா டிவிஷன் நடந்து ஹாப்ளாய்ட் ஸ்போர், அதாவது அந்த பேரா இருக்கிறது சிங்கிளா மாறும். அதாவது ஹாப்ளாய்ட் மீன்ஸ் என் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேரா இருக்காது, சிங்கிளா மாறிடும். ஸோ இட்ஸ் ப்ரொடியூசஸ் ஏ ஹாப்ளாய்டு ஸ்போர். அந்த செல் டிவிஷன் மெயாசிஸ் டிவிஷனால இட் ப்ரொடியூசஸ் ஏ ஹாப்ளாய்ட் ஸ்போர். இந்த ஸ்போர் தான் கேமிட்டோஃபைட்டிக் ஜெனரேஷனுடைய ஃபர்ஸ்ட் செல்லு. ஸோ ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷனுடைய ஃபர்ஸ்ட் செல்லை தான் நம்ம ஜைகோட் அப்படின்னு பார்த்தோம், விச் இஸ் டிப்ளாய்டு கண்டிஷன். ஸோ 2n. கேமிட்டோஃபைட்டிக் ஜெனரேஷனுடைய ஃபர்ஸ்ட் செல்லு ஸ்போரு விச் இஸ் இன் ஹாப்ளாய்டு கண்டிஷன் அப்படின்னா வெறும் n மட்டும் மென்ஷன் பண்ணும். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிரியோஃபைட்ஸ். ஸோ இது வந்து 3 டிஃப்ரெண்ட் கிளாஸஸாக பிரிச்சிருக்கிறாங்க. ஹெப்பாட்டிஷியே, ஆந்தோசெரிட்டே, மியூசி அப்படின்னு 3ஆ பிரிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா லிவர் வேர்ட்ஸ், ஹார்ன் வேர்ட்ஸ் அண்ட் மோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹெப்பாட்டிசே, அதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரீஷியா அப்படின்றது எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து லோயர் ஃபார்ம் ஆஃப் பிரியோஃபைட்ஸ். இது வந்து ரொம்ப ஷார்ட் லிவ்டு. இதில் இருக்க ஸ்போரோஃபைட்ஸ் வந்து அது ரொம்ப குறுகிய காலம் மட்டும்தான் அது வந்து இருக்கும். அண்ட் இட் இஸ் வெரி சிம்பிள் இன் ஸ்ட்ரக்சர், ஏன்னா அது லோயர் ஃபார்ம் ஆஃப் பிரியோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆந்தோசெரட்டே. இதில் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஆந்தோசெராஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கேமிட்டோஃபைட் வந்து தேலஸ் அன்டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. மோஸ்ட்லி வந்து ரைசாய்ட்ஸ்லாம் வந்து யூனிசெல்லுலர், ஸோ சிங்கிள் செல்ஸ் தான் இருக்கும். அண்ட் இட் இஸ் அன்பிரான்ச்ட் ஆல்சோ. இதில் வந்து ஸ்போரோஃபைட் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு ஃபுட் அண்ட் கேப்சியூல். நெக்ஸ்ட் மியூசி. இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபியூனரியாவுக்கு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இருக்கிறதுலே ஹையர் ஃபார்ம் ஆஃப் பிரியோஃபைட்ஸ். இதில் கேமிட்டோஃபைட்டை வந்து நீங்கள் ஸ்டெம், லீஃப், ரூட்டு அந்த மாதிரி தனித்தனியாக இதில் பிரிக்கலாம். அண்ட் தென் இதில் வந்து புரோட்டோனிமல் ஸ்டேஜ் வந்து இதில் இருக்கும். ஸ்போரோஃபைட்ஸை வந்து ஃபூட்டு, செட்டா, கேப்சியூல் அப்படின்னு ஸ்போரோஃபைட்ஸையும் நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ கேமிட்டோஃபைட்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், ஸ்போரோஃபைட்ஸையும் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஹையர் ஃபார்ம் ஆஃப் பிரியோஃபைட்ஸ். மேலே சொன்ன அந்த 3 கிளாசிஃபிகேஷன்ஸ் தான் இந்த கீழே பிக்சரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், இந்த யூசஸ் ஆஃப் பிரியோஃபைட்ஸ். இந்த மண் அரிப்பை தடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இட் ப்ரிவென்ட்ஸ் சாயில் எரோஷன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை வந்து இதனால அப்சர்வ் பண்ண முடியும். அதாவது அதிகப்படியான தண்ணீரை வந்து உறிஞ்ச முடியும். அதனால நிறைய கார்டனிங் அண்ட் நர்சரி இண்டஸ்ட்ரீஸில் இந்த பிரியோஃபைட்ஸ் ஸ்பாக்னம் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பீட் அப்படின்றது ஒரு வகையான ஒரு ஃபியூவல். இட்ஸ் அ கரி மாதிரி தான். இட்ஸ் ஃபியூல் லைக் கோல். இது வந்து ஸ்பாக்னம்லேருந்து அப்டைன் ஆகிற ஒரு ஃபியூல். அதுவும் வந்து ஃபியூலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் த uses of bryophytes. Okay, this comes to the end of part 1, students. Thank you.